சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 14/5/2026 வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 31ஆம் நாள். துவாதசி திதி இன்று காலை 11:21 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு 10:34 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள வாழ்க்கை, வேலை, குடும்பம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் நல்லவைகள், திருப்புமுனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய, கூடுதலாக நல்ல அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று முதல் 3ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாறி மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வர்றார். குரு சுக்கிரன் 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத காட்டுது. முயற்சிகள் பலிக்கும். தம்பி தங்கைகள் விஷயத்தில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். பாக்கியஸ்தானத்தை இன்றைக்கு 2 சுபர்கள் பார்க்குறாங்க. வேலையிலேயோ ஒரு கடன் தொல்லை இருக்குதுங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, தொழிலில் நான் ஃபுல்லாக என்னுடைய இதை போடுறேன், எஃபோர்ட்டை போடுறேங்க, ஆனாலும் அப்படி ஒன்றும் தொழிலெலாம் நல்லா இல்லைங்க, என் வயசுக்கு நான் இப்படி இருக்கணுங்க, அப்படி இருக்கணுங்க, அதை சம்பாரிச்சிருக்கணுங்க, இதை சம்பாரிச்சிருக்கணுங்க, அதை வாங்கியிருக்கணுங்க, இதை வாங்கியிருக்கணுங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்போது நான் மட்டும் டல்லாயிட்டேனுங்க, இந்த மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள் பலிக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். திறமையை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக்கிட்டு நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு சில பேருக்கு உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு குறிப்பாக 35 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவத்தினராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்று முதல் 2ஆம் இடத்திற்கு மாறி குருவோடு இணைந்து தனபாவகம் மிகப்பெரிய வலிமை அடையுது. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய தன்மை, ஏற்கனவே குடும்பம் அமைஞ்சிருந்து பிரிஞ்சிருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சமரசம் ஆகக்கூடிய அமைப்புகள், கோர்ட்டுக்குன்னு போயிருந்தவங்க அந்த கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டு எப்போ பாரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் அலைஞ்சிக்கிட்டே கிடக்கிறோன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. பெரியவங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சின்னவங்களை பார்த்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே பலிதமாகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பேரப்பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு. ஒரு 60 வயசு 65 வயசு ஆச்சுனாலே பிள்ளைங்களை பற்றி கூட மனசு போக மாட்டேங்குது பாருங்கள். பேரப்பிள்ளை அப்படி இருக்கும், அது நல்லா படிக்குமா, இது நல்லா படிக்குமா, அந்த குழந்தை அழகாக இருக்கே, இந்த குழந்தை இப்படி பாட்டு பாடுதே, இது இப்படி இருக்கே, எதிர்காலத்தில் அப்படி இருக்கும்போது நாம் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்லாம் கொஞ்சம் மனசு அலப்பாயும் இல்லையா. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துலேயுமே பேரன் பேத்திகளின் பேரில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, அவர்களை பார்த்து நம்ம பெரிய அளவில் அதிசயப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க ரிஷபராசிக்கார வயதானவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு இன்று முதல் ராசியிலேயே குருச்சுக்கிர இணைவுகள் ஏற்படக்கூடிய அபூர்வமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனோதைரியம் அதிகமாகும், உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், தொட்டது துலங்கும், எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கூட்டு தொழில் அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மை, நண்பர்கள் நல்லா கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நம்மளே பகுத்தறிந்து பார்த்து பகுத்து ஆய்ந்து பார்த்து தீர்மானிக்கக்கூடிய திறமை இதெல்லாம் அப்படியே கிடைக்குங்க. இது வரைக்குமே அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது, நான் அவ்வளோதாங்க, என் காலம் முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கு மேலே நான் தேர மாட்டேங்க, இந்த மாதிரி தன்னை பற்றியே தன்னம்பிக்கை இல்லாமல், தன்னை பற்றிய நம்பிக்கையை தானே தன்னம்பிக்கைன்னு சொல்கிறோம், அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் அப்படிலாம் இல்லை, இதை விட டாப்பாக நல்ல விதமாக போவீங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் பரம்பொருள்னு ஒன்று இருக்கிறது இல்லையா, அது டக்குன்னு நம்மளை தூக்கி விடுறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இல்லையா என்பது போன்ற பாசிட்டிவான எண்ணங்கள் வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லாத்துலேயும் ஒரு தொட்டது துலங்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மாறி அதீத சுபத்துவம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீட்டில் செலவு வரும், வாகனத்தில் செலவு வரும், வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பணம் வரும்,
ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும். சார் இன்றைக்கி உலக நிலைமைகள் வேறு மாதிரி இருக்குது சார், யுத்த நிலைமைகளாக இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. நான் பாட்டில் ஒரு 4 மிஷினை வாங்கி போட்டு இதை தொழிலை வேறு ஃபேக்ட்ரியை வேறு கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டேன், அதை எப்போ போட்ட காசை எடுக்க போகிறனோ தெரியல. இந்த மாதிரியாக உலக நிலைமையவும் தன்னுடைய தொழில் அமைப்பையும் இணைத்து பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, உங்கள் தொழில் நல்லா இருக்குன்ற மாதிரியான நம்பிக்கைக்கான சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டிற்கு போகணும், அங்கேயே செட்டில் ஆகணும், அங்கேயே படிக்கணும், அங்கேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அதற்கான வீட்டு அனுமதி, அலுவலக அனுமதி, அரசு அனுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு குரு சுக்கிர தொடர்புகள், இணைவுகள் ஏற்படக்கூடிய வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா சுக்கிரன் அவன் இடத்துக்கு போனார்னா ஒரு 3 வாரமாவது கண்டிப்பாக இருப்பார். அப்போ அந்த ஒரு 20 நாட்களுக்குள்ளாக சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, துல்லிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பார்க்கலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் கிடையாதுங்க. நிச்சயமாகவே நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் இன்றைக்கி. அப்படியே கோச்சார நிலைமைகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் எப்போது வலுத்து காணப்படுகிறதோ அப்போது வலுத்துட்டாலே வெற்றிகள் கிடைக்கும் என்பது தான் உண்மை. ஆகவே எதிலும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு இருக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குங்க. பெரிய அளவில் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேங்க, அப்படி கஷ்டப்பட்டுருக்கிறேன், இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறேன், நான் உழைச்ச உழைப்பெல்லாம் என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளுக்குன்னு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான நல்லவைகள், அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள்லேருந்து கொஞ்சம் அப்படியே சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்புகள், சாதகமற்ற தன்மைகள்னு நினச்சவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக திரும்பக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் பாவகமான 10ஆம் இடத்தில் குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்ற அருமையான மாற்றம் நிறைந்த முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக ஆன்மீக தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அர்ச்சகர் தொழில் அல்லது கோவிலை சுற்றி கடை அது மாதிரியாக வச்சுருக்கிறவங்க, அர்ச்சனை தட்டு போன்றவைகளை விற்கக்கூடியவர்கள், தேங்காய் பழம், மாலை, பூ, கற்பூரம் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட ஆன்மீக அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற தொழிலை செய்யக்கூடியவர்கள், விற்பனையாளர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இன்னையிலிருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஒரு 20 நாட்களுக்குள்ள நன்றாக வரக்கூடிய அமைப்புகள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. சிறப்பாக இருப்பீங்க, கடனை அடைக்க முடியும், ஹெல்த்து நல்லாயிருக்கும், முன்னேற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும். நான் மட்டுமே தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, புருஷன் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு, மனைவி ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது, பிள்ளைங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது, என்னமோ போப்பா வாழ்க்கை இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்தாலும் உங்கள் மேலேயும் அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கத்தான் செய்யும். என்ன வெளிக்காட்ட மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக ஒரு ஆறுதலான நல்ல சம்பவங்கள் இரத்த உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்தது, அப்படியே 9ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய எதையும் தரக்கூடிய 9ஆம் பாவகத்தில் இன்றைக்கு குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது தந்தை வழி நன்மைகள், பூர்வீக வழி நன்மைகள், தாத்தா பாட்டி மூலமான சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புன்றதை தெல்ல தெளிவாக துளாராசிக்காரர்களுக்கு காட்டுது. ஐயா சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்க முடியல, சொந்த ஊரில் இருக்கிற இடத்த விற்றுட்டு அல்லது அந்த இடத்த அப்படி இப்படி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஊரில் ஒரு இடம் கட்டணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சொந்த ஊரோட மதிப்பு வேறு, இப்போ நான் இருக்கிற சிட்டி டவுனோட மதிப்பு வேறு, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்கள ஐயா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குங்க. கௌரவம் மதிப்பு கூடக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குங்க. இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே எதையும் நீங்கள் செய்ய முடியும், எல்லாவற்றிற்கும் நீங்கள் தகுதியானவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது 8ஆம் இடத்துல இன்று முதல் குரு சுக்கிர சேர்க்கை ஒரு 20 நாட்களுக்கு ஏற்படுகிறது. சுபர்கள் 8ஆம் இடத்துல இருந்தால் அந்த 8ஆம் இடத்தை விருத்தி செய்து எதிர்பாராத நன்மைகளையும் பணவரவுகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. ஒரு 20 நாட்களுக்கு என்னென்னலாம் நமக்கு நடக்காதுன்னு நினச்சிங்களோ, இவரெல்லாம் நம்மக்கிட்ட பேசவே மாட்டார், இவரெல்லாம் நம்மக்கிட்ட பழகவே மாட்டார், இவருக்கும் நமக்கு எங்கேயோ ஏணி வச்சாலும் எட்டாத தூரம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அப்படிலாம் இல்லை. நீங்களும் அவங்களுக்கு சமமானவங்க தான். இந்த பாருங்கள், இவரை பற்றி இவ்வளோ நாள் கொஞ்சம் தப்பாக நினச்சிருக்கிறீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் கால்குலேஷனில் மிஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் ஒரு 20 நாட்களுக்குள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூர இடங்கள்லேருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, சோஷியல் மீடியாவில் நல்ல உறவுகள் நட்புகள் வரக்கூடிய அமைப்பு, சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிப்பது அல்லது பேரெடுப்பது போன்ற அமைப்புகள் பெரிய அளவில் இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. கடந்த காலத்தில் கொஞ்சம் பணத்தெல்லாம் வேறு ரூட்டில் கொஞ்சம் போய் விட்டுட்டீங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் விட்டேன், அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன், அந்த சொந்தக்கார்ட்ட கொடுத்தேன், ரொம்ப நெருங்கின சொந்தங்க, ஆனால் வாங்கினாரு திருப்பி கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரியாக பணப்பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த பிரச்சனையை தீர்வதற்கான அத்தனை அமைப்புகளும் 20 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய சிறப்பு முன்னேற்ற ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. பொதுவாக குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட 2 பேருமே மாபெரும் சுபர்கள். இன்றைக்கு பாருங்கள், 2 சுபர்களும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, கனவுகளில் மட்டுமே அதை அப்படியே நம்பியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் நனவாக நிஜமாக யதார்த்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குடும்ப பிரச்சனை தீரும், நட்புகள் கை கொடுக்கும், கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு யார் கூட கல்யாணம் ஆகணும்னு நினச்சோமோ அவங்களுடைய கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை, ஏற்கனவே 3-4 வருடங்களுக்கு முன்பாகவே சந்திக்க முடியாமல் இருந்தவர்கள் அல்லது இவர் இப்படித்தான் அவர் அப்படித்தானே நம்ம ஒதுக்கி வச்சுருந்த ஆளுங்கள்லாம் வாழ்க்கையில் நம்ம கூட இணைஞ்சிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடியவைகள் அத்தனையும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண் குழந்தைகள் மற்றும் பெண் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும். அம்மாவை பற்றி, அக்காவை பற்றி, தங்கச்சியை பற்றி, தன்னுடைய மனைவியை பற்றி, தன்னுடைய மகளை பற்றி ஆண்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய, இதே போல் பெண்களுக்கு ஆண்களால் கவலைகள் தீரக்கூடிய நல்ல மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் 5ஆம் இடத்திலிருந்து வந்த சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு மாறி குருவோடு இணையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய தொழில்களோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, ட்ராவல்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள், பாரம்பரிய உணவு விடுதிகளை நடத்துகிறவங்க, இட்லி தோசை வாழை இலை சாப்பாடு நடத்தக்கூடிய அந்த சைவ சாப்பாடு ஹோட்டல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சுக்கிரனுடைய அமைப்புகளில் வரும். ஆக அந்த சுக்கிரனுடைய தொழில்கள் மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இசை, வாய்ப்பாட்டு போன்ற அமைப்புகள், மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதற்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள், பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருப்பதால் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் பெண்கள் வழி பெண்களால் ஏற்படக்கூடிய செலவுகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கும். ஆனால் செலவுகளுக்கேற்ற வருமானமும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. என்னதான் சம்பாரித்தாலும் அது செலவு பண்ணால் தானங்க அதற்கான சில விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த அனுபவித்தல் எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகத்தில் இன்றைக்கு ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் இருக்கக்கூடிய நாளாகவும் குருச்சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் அப்படியே விலகும். பாப்பாவுக்கு வாழ்க்கை நல்லா இல்லை, அல்லது பாப்பா தனியாக போய் தூர இடத்துல போய் படிக்கணும்னு நினைக்கிறா, பாப்பா மேற்படிப்பு படிக்கிறதுக்கு காசு இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ஆகும் போல் தெரியுது, இன்னும் சில படிப்புகள்லாம் வருஷம் கட்டக்கூடிய ஃபீஸை நினச்சா அப்படியே தலை சுற்றுது, கோடி ரூபாயை தாண்டுது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
குழந்தைய நல்லா படிக்க வைக்க முடியுன்ற ஒரு தைரியத்திற்கான அடையாளங்களும் வழிகளும் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் குறைகள்லாம் இல்லைங்க. பிள்ளைங்களை வளர்த்து பெரிய ஆளாக்கக்கூடிய அளவிற்கு நல்ல தைரியமும் தெம்பும் அதற்கேற்ற முயற்சிகள் பலிதமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமையுது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினர் மற்றும் வியாபார பெருமக்கள் மற்றும் தொழில் பெருமக்கள் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் நமக்கு மறுபடியும் வந்துருச்சு என்பதை 5ஆம் இடமான அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்களே கண்ணார காணக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் உண்டு. எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இன்றைக்கு குரு சுக்கிர சேர்க்கை சேர்ந்திருக்கிறது. 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இன்றைக்கு 4ஆம் பாவகத்தில் இணைந்திருப்பது முரண்பட்ட எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் 10ஆம் பாவகம் இன்றைக்கி வலுவாக இருக்கிறது குரு சுக்கிர பார்வையினால். அப்போ என்ன, வேலை தொழில் அமைப்புகள் இன்றைக்கு நல்லாவே இருக்கும். என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு பேர் கொடுக்காதவங்க கூட இன்றைக்கி பரவாயில்லப்ப, அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்றத மற்றவர்கள் உங்களுடைய உழைப்பை அக்செப்ட் பண்ணக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஐயா பரவாயில்ல, இந்த வியாபாரம் இப்படி ஆச்சுன்னு பார்த்தோம்னா அதில் ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வியாபாரம் ஆகுது, ஆனால் கல்லாப்பட்டியில் காசை காணாமே, கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன், கடனுக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன்ற மாதிரியாக எங்கோ ஒரு பக்கம் பணம் போகிறதே என்கின்ற மாதிரியான எண்ணங்களும் இருக்கக்கூடிய நாளாக, வரப்போகின்ற ஒரு 20 நாட்கள் இந்த குரு சுக்கிர தொடர்பில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சில இளைய பருவத்தினருக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் இப்போது மன அழுத்தம் ஒரு 20 நாட்களுக்கு வருங்க. ஏன்னா மீனராசிக்கார இளைய பருவம் 20 வயதுகள் 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற சில தொடர்புகள், தேவையற்ற சில விஷயங்கள் ஏற்படும் என்பது தான் உண்மை. அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய மனப்பக்குவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் கேட்டிருக்கக்கூடிய வித்தியாசமான கேள்வி, பிரச்சனையை கொடுக்குற கிரகம் எது, அதை எப்படி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறது, தீர்மானிக்கிறது? ஐயா 9 கிரகமும் பிரச்சனையை கொடுக்கும், 9 கிரகமும் பிரச்சனையை தீர்க்கும், அதுதான் உண்மை. பிரச்சனை அப்படிங்கிறது எந்த மாதிரியான பிரச்சனை? ஒருவருக்கு தொழிலில் பிரச்சனை, ஒருவருக்கு அப்பானால் பிரச்சனை, ஒருவருக்கு அம்மானால் பிரச்சனை, ஒருவருக்கு புருஷன் பொண்டாட்டியால் பிரச்சனை, ஒருவருக்கு பிள்ளையால் பிரச்சனை. இது அப்படியே இப்போ எந்த கிரகம் தீர்மானிக்கணும்னு கொண்டு வரட்டுமா? ஒருவருக்கு அப்பானால் பிரச்சனை, சூரியனால் பிரச்சனை, அம்மானால் பிரச்சனை, சந்திரனால் பிரச்சனை, பொண்டாட்டி புருஷனால் பிரச்சனை, சுக்கிரனால் பிரச்சனை, இப்படியே பிரிச்சுக்கிட்டே போகலாம். அப்போ பிரச்சனையை கொடுக்கின்ற கிரகம் எது என்பது அந்த பாபத்துவம், எந்த கிரகம் பாபத்துவமாக இருக்கிறதோ அந்த வழிகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை நீங்களே எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் ஒரே நேரத்தில் செவ்வாயோடும் சனியோடும் ராகுவோடும் எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். உதாரணமாக செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து சனி பார்வையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் தசை புக்திகள் வரும்போது எல்லாமே, அந்தரங்கள் வரும்போது எல்லாமே உங்களுக்கு சகோதரராலும் சிகப்பு நிற பொருட்களாலும் உங்களுடைய தைரியம் அப்படியே கம்மியாகிற அமைப்புகளாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஆக எந்த கிரகம் பாவத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் வழியாக அந்த கிரகத்தின் காரகத்துவ அமைப்புகளில் தசாபுக்திகள் நடக்கும்போது தான் ஒரு விஷயம் எப்போ நடக்கும்ன்றது கண்டிப்பாக இருக்கிறது. இந்திய ஜோதிடத்தின் மதிப்பு மிகுந்த ஒரு பகுதியே இந்த தசாபுக்தி வருடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 120 வருஷ தசாபுக்தி அமைப்புகள் தான். இதே பராசர மகரிஷி கூட ஒரு 30-32 தசாபுக்தி அமைப்புகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் ராகு கேதுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த தசாபுக்தி அமைப்பான 120 வருஷம் அமைப்பு தான் மிக உன்னதமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று. ஆக எந்த கிரகம் உங்களுக்கு பாபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் வாயிலாக அந்த கிரகத்தின் தசா புக்தி அந்தரங்களின் அளவுகளுக்கு ஏற்ப, தசையே நடந்தால் அந்த காரகத்துவம் அடிபடும், புக்தி நடந்தால் அந்த காரகத்துவத்தில் பிரச்சனைகள் வரும், அந்தரங்கள் நடந்தால் அந்த காரகத்துவத்தினால கொஞ்சம் லேசாக ஒரு ஜெர்க்கு இருக்கும். இவ்வளவு தாங்க. இந்த படிநிலைகளை அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நிச்சயமாக அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கத்தான் போகிறது. அதை இணைத்து பார்ப்பது தான் ஜோதிடத்தில் எந்த நேரத்தில் எது எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. சந்திரராகு சேர்க்கை நடந்திருக்குது. அம்மாவுக்கு பிரச்சனை தான். எப்போ பிரச்சனை? ராகுதசை சந்திரபக்தியிலையோ சந்திரதசை ராகுபக்தியிலையோ பிரச்சனை. சந்திரதசையே வரல, ராகுதசையே வரல, அப்போ அதை பற்றி அப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதற்காக அம்மா 150 வயசு வரைக்கும் இருந்துருவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. சந்திரன் ராகுவால் ஏற்படக்கூடிய அதே சோதனைகளை 4ஆம் அதிபதியும் 4ஆம் பாவகாதிபதியும் கொடுப்பார்.
ஜோதிடம்ன்றது அப்படியே குழப்பம். என்னையா ஒரு கேள்வி கேட்டால் இருந்தாலும் ஏகப்பட்டதில் இழுத்துக்கிட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி. சந்திரன் ராகு சேரும் பொழுது உங்களுக்கு மனம் குழப்பமாக இருக்கும் என்பது வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விதி. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மற்றவங்க மாதிரி கொஞ்சம் தடுமாறுவீங்க. இதே எனக்கு நல்லா தாங்க இருக்கிறேன், நான் தெளிவான முடிவு எடுக்கிறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருப்பீங்க. அதாவது சந்திரன் ஒளியோடு இருக்க பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தாக்கம் குறைவாக இருக்கும். இதே அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்து சந்திர ராகு சேர்க்கை இருக்கிறது, சந்திர கேது சேர்க்கை இருக்கிறது, சந்திர சனி சேர்க்கை இருக்கிறது. சுத்தமாக எல்லாவற்றிலும் நீங்கள் அடுத்தவர்களை முடிவெடுப்பதற்கு சார்ந்தே இருப்பீர்கள், குழப்பவாதியாக இருப்பீர்கள். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு காம்பினேஷன் தானே. ஒளி கலவைகளின் அடிப்படையில் தான் இந்த இடத்துல ஜோதிடமே செயல்படுகிறது. ஜோதி இஷம், ஒளி இருக்கின்ற இடம், ஜோதிஷம் அறிவனும் ஒளி என்கின்ற அமைப்பில் தான் சமஸ்கிருதத்தில் இந்த ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லப்பட்டது. ஆக எந்தெந்த இடத்துல ஒளி கலப்புகள் கொஞ்சம் டல்லடிக்கிறதோ, எந்த இடத்துல பாபத்துவமான இருள் ஒளி கலந்திருக்கிறதோ, எந்த கிரகங்கள் பாபத்துவத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவ அமைப்புகளில் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுக்குங்க. இந்த பிரச்சனைகளை கொடுக்க அமைப்புகள் எப்போ தீரும்னா தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக தீரும். அடுத்த தசாபக்தி வரத்தான போது காலம் தானே எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டும். ஒரு கெட்ட காலம் வந்து விட்டது, வாழ்நாள் முழுக்கவா உங்களுக்கு கெட்ட காலம் நடந்துகிட்டு இருக்கோம்? இல்லை, ஒரு 6 மாதமோ 1 வருடமோ 6 வருஷமோ, சூரிய தசை முழுக்க கெட்ட தசையாக இருந்தாலும் 6 வருஷம் தானே. அப்போ அந்த வருடம், அந்த மாதம், அந்த புக்திகள் அதை விலகும் பொழுது அந்த பிரச்சனைகளும் தீரும் என்பது தான் இன்றைய கேள்விக்கு ஒரு நேர்மையான பதிலாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.